அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் நாம் இயேசுநாதர் இருந்தாரா, இறந்தாரா, எழுந்தாரா, இருக்கிறாரா என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரம் பாவம் என்றால் என்ன, கடவுளின் எதிர்பார்ப்பு மனித குலத்துக்கு என்ன என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் காணலாம். இந்த வீடியோக்களை நாங்கள் அதில் பதிவு செய்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, இதர வீடியோக்களையும் பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் அதை காணலாம், மற்றவர்களுக்கும் சொல்லி பகிர்ந்து கொள்ளலாம். பாவம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாக நமக்கு பாவத்தை குறித்து எழுதப்பட்டு, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் இந்த உலகத்திலே பாவமே வந்திருக்காது. ஆண்டவர் மனித குலத்திற்கு மட்டும்தான் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். மற்ற சிருஷ்டிப்புக்களுக்கு அதை கொடுக்கவில்லை. நாய்களும் பூனைகளும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதெல்லாம் அவர் அவைகளுக்கு தெரியப்படுத்தவில்லை. அவைகளெல்லாம் எந்திரம் போல அவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அதன்படி அவைகள் செயல்படுகின்றன. உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி செயல்படுகின்றன. இந்த பூமி தன்னைத்தான் 24 மணி நேரத்திலே சுற்றி வர வேண்டுமென்றால் அது பிசகாது. அது அப்படித்தான் செய்யும். சீசனல் ஃப்ரூட்ஸ், இந்தந்த கால பருவத்திலே இந்தந்த கனிகள் வர வேண்டும் என்றால் அந்தந்த காலத்திலே தான் அந்தந்த கனிகள் கனி கொடுக்க முடியும். மற்ற காலங்களிலே கனி கொடுக்க இயலாது. மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் இங்கிருந்து அங்கு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு திட்டமிட்டிருந்தால் அது அதன்படி செய்யும். எல்லாம் எந்திரங்கள் போல இயங்கிக் கொண்டிருக்கும். ஏனென்றால் அவைகளுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருந்தால் அந்த சுதந்திரத்தை அவைகள் துர்ப்பிரயோஜகம் செய்திருந்தால் நாம் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. நாம் சுறுசுறுப்பாக இருந்தால் நல்ல பலனை காண்கிறோம். சோம்பேறியாக இருந்தால் நம்முடைய பலனை இழந்து விடுகிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். தேனீக்களுக்கு அவர் சுதந்திரம் கொடுத்திருந்தால், அவைகள் சோம்பேறிகளாக இருந்திருந்தால் நமக்கு சாப்பிட ஒரு பழம் கிடைக்காது. அவைகள்தான் பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் மலருக்கு மலர் தாவி தேனை உண்ணுகையிலே எடுக்கையிலே மகரந்த சேர்க்கையை செய்து நமக்கு கனி கொடுக்கிறது. அதற்கு அவர் ஒரு ரோபோட்டாக படைத்து விட்டார். அவை நன்றாக தங்களுடைய காரியங்களை செய்து வருகிறது. எந்த ஒரு தேனியும் நீங்கள் சோம்பேறி தேனி என்று சொல்ல முடியாது, சோம்பேறி மனிதன் என்று சொல்ல முடியும். கடவுள் அவைகளுக்கு சுயாதீனத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் மனிதன் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தார். ஏன் கொடுத்தார் என்று பார்ப்போமானால், உண்மையான அன்பு ஒருவனிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு சுயாதீனத்தை கொடுக்க வேண்டும். நான் பெரிய பணக்காரராக இருந்து அது என் பிள்ளைக்கு தெரிந்து அதனால் அவன் என்னை நேசிக்கப் போகிறான் என்றால் அது உண்மையான நேசம் கிடையாது. என்னிடத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையோ என்னை நேசிப்பானா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அவனை நான் சுயாதீனமாக விட்டுவிட வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் அதை அப்படி நம்மை படைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நன்மை தீமை அறியும்போது அதை செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்ற ஒரு சுயாதீனம் நமக்கு கிடைக்கும்போது தான் நாம் உண்மையாக இருக்கிறோமா, உத்தமமாக இருக்கிறோமா என்பதை அவரால் கணிக்க முடியும், நமக்கு பொறுப்பை கொடுக்க முடியும். உதாரணமாக
ஒரு சபைக்கு நான் சென்று ஒரு 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் நோட்டுகளாக கொடுத்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் சாயங்காலத்தில் வந்து கேட்கிறேன், நீங்கள் அந்த பணத்தை என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறேன். அதற்கு அவர்கள், நாங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் ஐயா, டீ குடித்தோம் ஐயா, பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டோம் என்றால் சொல்கிறார்கள். அதற்கு நான் அவர்களை நோக்கி, அப்படியெல்லாம் நீங்கள் செய்திருக்கக்கூடாது, நீங்கள் தான தர்மம் செய்திருக்க வேண்டும் என்று நான் சொல்வேனேயானால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அதை நீங்கள் சொல்லி சென்றிருக்கலாம் அல்லவா ஐயா, நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் செய்திருப்போமே என்று சொல்லக்கூடும். அடுத்த ஒரு கற்பனை, என்னுடைய எதிர்பார்ப்புகளை உங்களிடத்தில் சொல்லிவிட்டேன். இந்த 1000 ரூபாயை கொடுத்து நீங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சாயந்தரம் வந்து கேட்கிறேன் மாலை பொழுதிலே. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நீங்கள் சொன்னீர்கள், ஆனாலும் இந்த அறை கதவை பூட்டிவிட்டு சென்று விட்டீர்களே, எங்களால் அதை செய்ய இயலாமல் போயிற்று என்று சொல்லுகிறீர்கள். நான் என்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லிவிட்டேன், ஆனால் உங்களுக்கு நான் சுயாதீனத்தை கொடுக்கவில்லை, கதவை அடைத்து விட்டேன். மூன்றாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போவோம். என்னுடைய எதிர்பார்ப்புகளையும் சொல்லிவிட்டேன், கதவையும் திறந்து விட்டேன். சாயங்காலமான போது வந்து மாலையிலே கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. உண்மையும் உத்தமமாக இருக்கிறவர்கள் சிலரே இருப்பார்கள். அந்த 1000 ரூபாயில் பல பேர் சுயத்துக்காக உபயோகப்படுத்தி இருப்பார்கள். ஒரு சிலரே அதை உண்மையாக நான் என்ன சொன்னேனோ அதற்காக உபயோகப்படுத்தி இருப்பார்கள். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை மனசாட்சி மூலமாக தொடங்கி வேதத்திலே அதிகமாக அதை தெரிவித்துள்ளார். 10 கட்டளைகளில் ஆரம்பித்து முதல் 5 புஸ்தகத்தில் அதை பற்றி நமக்கு எழுதி, புதிய ஏற்பாட்டிலே பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், அவருடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நம்மிடத்தில் சொல்லிவிட்டார். செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு சுயாதீனத்தையும் நம்மிடத்தில் கொடுத்து விட்டார். இப்பொழுது உண்மையாகவும் உத்தமமாக இருப்பது அவர்கள் கையிலே இருக்கிறது. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் பாவம் என்றால் என்ன என்று பார்த்து விட்டோம். கட்டளைகளை மீறுவதே பாவம். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு நாம் நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்தலை விட்டு ஓய வேண்டும். ஏனென்றால் இயேசுநாதர் அப்படித்தான் இருந்தார். ஏசாயா 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயும் தேனையும் சாப்பிடுவார். இது இயேசுநாதரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்வார்? அவர் தீமையை வெறுப்பார், நன்மையை தெரிந்து கொள்ளுவார். அவருக்கு தீமையும் தெரியும், நன்மையும் தெரியும். அவருடைய சுயாதீனத்தை நன்மைக்காக உபயோகப்படுத்துவார். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஏசாயா 1வது அதிகாரம் 16-17 வசனங்களில் இப்படியாக நம்மிடத்தில் அவருடைய எதிர்பார்ப்பை கூறியுள்ளார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இவற்றையெல்லாம் நான் செய்ய வேண்டுமென்றால் அவருடைய எதிர்பார்ப்பும் நமக்கு சொல்லப்பட வேண்டும். அதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற ஒரு சுயாதீனத்தையும் கொடுக்க வேண்டும். ஆனால் அதன்படி நடக்கிறவர்கள் குறைவாக இருப்பார்கள். அந்த குறைவிலே நாம் இருக்க வேண்டும், மற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த மனித குலத்தையே அவர் ஒரு ஆளுவதற்காக தயார்படுத்துகிறார். நாம் ஆள பிறந்தவர்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலேயே வானத்து பறவைகளையும் ஆகாயத்து பறவைகளையும் மச்சங்களையும் மிருகங்களையும் ஆண்டு கொள்ளுவாய் என்று சொல்லுவார். ஆள பிறந்தவர்கள். வெளிப்பாடு 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஆள பிறந்தவர்கள் என்பதை ஆணித்தரமாக எப்படி கூறுகிறார் என்று பார்ப்போமானால், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசுநாதர் அவருக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, சிலுவையின் பரியந்தம் சென்று
இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்க வேண்டும் என்பதில் அவர் ஜெயம் கொண்டார். அதனாலே பிதாவானவர் அவரை அவருடைய சிங்காசனத்திலே அமர்த்தினார். அதுபோல ஆண்டவர் நம்மையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அப்படி ஜெயம் கொள்ளும்போது நாமும் அவரோடு கூட சிங்காசனத்திலே அமர அருள் செய்வார். அடுத்த கேள்வி நமக்குள் என்ன எழும் பார்ப்போமானால், எவற்றை ஜெயிக்க வேண்டும்? இப்பொழுதுதான் பார்த்தோம், கற்பனைகளை மீறுவதே பாவம். ஸோ பாவத்தை முதலாவதாக ஜெயிக்க வேண்டும். அது எங்கே கூறப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமானால், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது மற்றும் 7வது வசனங்களிலே ஆண்டவர் மனித குலத்துக்கு காயின் மூலமாக நமக்கு இதை தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? 7வது வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நீ நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ? நன்மை தீமை தெரிந்த ஒரே சந்ததி மனித சந்ததி. அதை தெரிந்த பிறகு ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் தீமையை செய்யக்கூடாது, நன்மையை செய்ய வேண்டும் என்று அவருடைய வாஞ்சை. அதற்காகத்தான் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க அறிவை கொடுக்கிறார். அதை செய்தால் மேன்மை அல்லவோ? அதை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். வாசப்படி என்றால் ஒரு வீட்டிலே நாம் எத்தனையோ முறை வெளியே செல்வோம், உள்ளே வருவோம். அதுபோல பாவமானது நம்மை அத்தனை முறை ஒவ்வொரு நாளும் நம்மை வஞ்சிக்க ஏதுவாக இருக்கிறது. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். அந்த பாவத்தின் இச்சை நம்மை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும், தடுக்கி விட வேண்டும், கீழே தள்ள வேண்டும் என்றெல்லாம் அது வாஞ்சித்து கொண்டிருக்கும். ஆனால் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ அவனை மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆள பிறந்தவர்கள், ஜெயம் கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவர் நமக்கு நன்மை தீமை அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார், தெரிந்து கொள்ளும் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார், அவரை போல மாற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இழந்துவிடக்கூடாது. மறுபடியுமாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.